அனைவருக்கும் வணக்கம். காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன், பாகம் 5, அத்தியாயம் 34, ஆத்ம பரிசோதனை. அன்று இரவு கங்கை கொண்ட சோழபுரத்தில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. தனக்காக எழுப்பியிருந்த சிறு மாளிகையின் உப்பருகி மண்டபத்தில் மழையை வேடிக்கை பார்த்தபடி ராஜேந்திரன் யோசனையுடன் அமர்ந்திருக்க, அவனது இரு பக்கங்களிலும் வீரமாதேவியும் பரகேசரியும் அமர்ந்திருந்தனர். தஞ்சையில் இருக்காதே, தலைநகரை மாற்று. ராஜராஜன் தனது இறுதி கோரிக்கையாக முன்வைத்திருந்ததையும் நிறைவேற்றிவிட்டான். ஆனால் தஞ்சையிலிருந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக மாற்றியிருந்ததை மக்கள் ரசிக்கவில்லை என்பதை நன்றாக அறிந்திருந்தான். இதென்ன ஆணவம்? தந்தை ராஜராஜனை அதற்குள் மிஞ்சிவிட்டதாக நினைப்போ? பெரிய கோயில், பெரிய பிரகதீஸ்வரன், பெரிய அரண்மனை என்று இருக்கும் தலைநகர் தஞ்சையை விட்டு தான் எழுப்பியிருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக அறிவிப்பானேன் என்று அரசல் புரசலாக அதிகாரிகளும் மக்களும் பேசி வருவதை ராஜேந்திரன் அறிந்திருந்தான். கங்கையை வென்று மன்னன் மகிபாலனின் தோளினில் கங்கை நீரை கொண்டு வந்த பெருமையெல்லாம் தலைநகரை மாற்றி அவனது செய்கையால் மறைந்து போனது என்று அவனது தலைமை அமைச்சரே குறைபட்டுக் கொண்டதாக தகவல் வந்தபோது ராஜேந்திரன் அதனை பொருட்படுத்தவில்லை. தனது தந்தையின் கோரிக்கையை நிறைவேற்றுகின்றான். யார் என்ன நினைத்தாலும் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை. பரகேசரி, எனது தந்தை ராஜராஜனின் கோரிக்கைகளை பெருமளவு நிறைவேற்றிவிட்டேன். அவர் அஞ்சிய சோழ கிருமியை பெருமளவில் கரைத்து விட்டேன். தளிக்குளத்தனுக்கு ஆலயம் எழுப்பி அவன் இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரத்தையே எனது தலைநகரமாகவும் அறிவித்து விட்டேன். எனது தந்தை குறிப்பிட்டிருந்த சோழ கிருமி சற்றே குறைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ராஜேந்திரன் கூற, பரகேசரி தனது தங்கை வீரமாதேவியை வியப்புடன் பார்த்தார். சோழ கிருமியா? அப்படி என்றால்? பரகேசரி கேட்டார். சோழர்கள் செய்த வினைகள் கிருமியாக வடிவெடுத்துள்ளதாக எனது தந்தையிடம் கருவூர் தேவர் கூறினாராம். பெரிய கோயிலின் கும்பாபிஷேகத்துக்கு 2 நாட்களுக்கு முன்பாக ஒரு கரிய கோர உருவம் கையில் ஈட்டியை ஏந்தியபடி ஆலய கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்திருந்ததை கருவூர் தேவர் பார்த்திருக்கிறார். அதனுடன் உரையாடவும் செய்திருக்கிறார். இதனை எனது தந்தையிடம் தெரிவித்து அதனை கரைப்பதற்கு ஆவண செய்யும்படி கூறியிருக்கிறார். அத்தையார் குந்தவி தேவியார் அதனை நம்ப மறுத்துவிட்டார். சோழக்கிருமி எதனால் உண்டானது? வீரமாதேவி கேட்டாள். ஒரு செயலில் உருவான கிருமிதான் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்திருக்கிறது. அபராஜித பல்லவனுடன் நட்பு பாராட்டி பாண்டியர்களை வென்றார் ஆதித்த சோழர். அவருக்கு தன்வசம் உள்ள அனைத்து சோழ பகுதிகளையும் கொடுத்து தஞ்சையில் இருந்த முத்தரையர்களை விரட்டி புதிய சோழத்தை உருவாக்க எல்லா உதவிகளையும் செய்தான் அபராஜிதன். ஆனால் அந்த நண்பனை கொன்று அவனது பொக்கிஷமான உக்ரோதயத்தை பறித்தார் ஆதித்த சோழர். அது மட்டுமா, அவனது தங்கை திரிபுவனையை கடத்தி வந்து பலவந்தமாக திருமணம் செய்து கொண்டார். அண்ணனை கொன்று தன்னை மணந்த ஆதித்த கரிகாலன் மீது வன்மம் கொண்ட திரிபுவனை தனது மகனுக்கு அரியணை கேட்டு வாங்கி பெற்றுக் கொண்டாள். இதனால் மனம் நொந்த சோழ அரசு இளங்கோ பேச்சு, எனது மகன் கன்னரதேவனுக்கு கிடைக்காத அரியணை இனி வரும் எந்த மூத்த பிள்ளைக்கும் கிடைக்காமல் போகட்டும் என்று சபித்தாள். முறையில்லாமல் கன்னரதேவனை புறக்கணித்துவிட்டு அரியணையில் ஏறிய ஆதித்த சோழரின் மகன் பராந்தகன் என்ன சுகத்தை அனுபவித்தார்? ராஜேந்திரன் கேள்வியுடன் சற்று இடைவெளி விட்டான். உண்மை, தற்கோளம் போரில் தம்பி அருஞ்சயனிடம் உதவி கேட்டார். ஆனால் யானை மீது இருந்து போரிட்டபடியே மடிந்தார். 2வது மகன் கண்டராதித்த தேவர் மேற்கே சென்று மறைந்த தேவர் என்கிற பெயருடன் காணாமல் போனார். அருஞ்சயன் ஆற்றூர் போர்க்களத்தில் நோய்வாய்ப்பட்டு 6 மாதங்களுக்கு ஆட்சி செய்துவிட்டு மறைந்தார். 4வது மகன் உத்தமசீலன் பாண்டியர்களால் தலை செய்யப்பட்டார். வீரமாதேவி கூறினாள். முதல் தலைமுறையை சேர்ந்த கன்னரதேவனுக்கு அரியணை மறுக்கப்பட்டது. 2ஆம் தலைமுறையை சேர்ந்த பட்டத்திளவரசன் ராஜாதித்யன் தக்கோலம் போரில் இறந்தான். 3ஆம் தலைமுறையை சேர்ந்த ஆதித்த கரிகாலனால் மட்டும் மன்னனாக முடிந்ததா? ராஜேந்திரன் கேட்க திகைத்தான் பரகேசரி. உண்மைதான் என்று தங்கையை வியப்புடன் பார்த்தபடி ராஜேந்திரனின் அக்கூற்றை ஆமோதித்தான். மொத்த சரித்திர அறிவை கொண்டிருந்த வீரமாதேவியும் தனது கணவனை யோசனையுடன் பார்த்தாள். எனது பெயரை கொண்ட அருஞ்சயரின் சகோதரி குந்தள மன்னன் 3ஆம் கோவிந்தனை திருமணம் செய்து கொண்டார் அல்லவா? பெண்மகம் கொண்ட அவர் தனது மைத்துனர் அருஞ்சயரையும் பெண் பித்தனாக மாற்றி ஊரில் உள்ள பெண்களின் பாவங்களையெல்லாம் சேர்த்து கொண்டார் அல்லவா? தக்கோலம் போரில் பிருத்திவிபதி, கிருஷ்ணன், பூதுகன்
என்று மூவரின் தாக்குதலை ஒரே சமயத்தில் சமாளிக்க முடியாமல் ராஜாதித்யர் அரிஞ்சியரை உதவிக்கு அழைக்க, அரிஞ்சியர் உடனே போர்க்களம் போகாமல் தான் கண்ட ஒரு அழகிய பெண்ணுடன் சலாபித்துக் கொண்டு பொழுதை கழித்ததாலேயே ராஜாதித்யர் உயிரை இழக்க வேண்டி இருந்தது. அரிஞ்சியர் வேறு சோழத்திற்கு பெண்களின் சாபங்களை பெற்றுத் தந்தார். வீரமாதேவியின் குரலில் வருத்தம் இளையோடியது. எனது தந்தையை இறுதி நாட்களில் அதிகம் வாட்டியது தனது அண்ணன் ஆதித்த கரிகாலனின் கொலைதான். தான் அரியணையில் அமர வேண்டும் என்பதற்காக தனது நல விரும்பிகளில் யாரோதான் ஆதித்த கரிகாலனை கொன்றுவிட்டார்கள் என்று எனது தந்தை மனம் வெதும்பி கூறினார். பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகள் ஆதித்த கரிகாலனை கொண்டிருந்தால் எனது பாட்டனார் சுந்தர சோழர் எதற்காக காஞ்சியில் சென்று இருக்க வேண்டும்? எனது பாட்டியார் எதற்காக தனது மற்ற குழந்தைகளை பற்றி கவலை கொள்ளாமல் உடன்கட்டை ஏற வேண்டும்? ஆதித்த கரிகாலனாரின் மறைவுக்கு பிறகு அவர்கள் ஏன் தஞ்சையில் காலடி வைக்காமல் இருக்க வேண்டும்? ரகசியமாக தஞ்சையில் தங்காதே தலைநகரை மாற்று என்று கூறுமளவுக்கல்லவா தஞ்சையை வெறுத்திருந்தார் ராஜராஜன். மன்னரே, உண்மையில் ஆதித்த கரிகாலனை கொன்றது யார்? பரகேசரி கேட்டார். சேவூர் போர் நிகழ்ந்து 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவனது கொலை நிகழ்ந்திருக்கிறது. 10 வருடங்களாகவா பாண்டியர்கள் காத்திருந்தார்கள் என்கிற கேள்வியும் எழுகிறது. அவர்கள் மீது பழியை சுமத்தினால் யாரும் கேள்வி கேட்க இயலாது என்று அவர்கள் மீது பழி சுமத்தப்பட்டு இருக்கிறது. சோழத்தின் மூத்த பிள்ளைகளுக்கு அரியணை கிடைக்காது என்கிற இளங்கோப்பிச்சின் சாபமும் கொலைகாரர்களுக்கு வசதியான காரியமாக இருந்திருக்கிறது. எனவே பழியை பாண்டியர்கள் மீதும் காரணத்தை இளங்கோப்பிச்சின் சாபத்தின் மீது போட்டுவிட்டு யாரோ எனது பெரிய தந்தையை கொலை செய்திருக்கிறார்கள். அவர் நீக்கப்பட்டால் யாருக்கு அதிக லாபம் என்பதை யோசித்தால் எனது தந்தைதான் அவரது மரணத்தால் பெரிய லாபத்தை அடைந்துள்ளார். இல்லையென்றால் அவருக்கு அரியணை கிட்டுவது எப்படி? எனது தந்தையோ தன்னிச்சையான முடிவுகளை எடுக்காதவர் என்பது மிகவும் தெரிந்த விஷயம்தானே என்று கூறிய ராஜேந்திரன் சற்றென்று மௌனமானான். அங்கே அர்த்தமுள்ள மௌனம் தொடர்ந்தது. அங்கே நிலவிய நீண்ட மௌனத்தை ராஜேந்திரனே கலைத்தான். தளிக்குளத்தானுக்கு ஆலயம் அமைத்தேன், தலைநகரை மாற்றினேன். இப்போது எனது தந்தையின் கோரிக்கைகளில் இன்னும் ஒன்றைத்தான் நான் நிறைவேற்ற வேண்டும் யோசனையுடன் கூறினான் ராஜேந்திரன். என்ன அது அரசே? பரகேசரி ஆர்வத்துடன் கேட்டான். ஆதித்த கரிகாலனுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பது எனது தந்தையின் மற்றொரு கோரிக்கை ராஜேந்திரன் கூறினான். அது எப்படி செய்வது? வீரமாதேவி கேட்டாள். எனது தந்தை என்னிடம் கூறிய தகவலை உங்களிடம் தெரிவிக்கிறேன். மிகவும் ரகசியமாக வைத்திருங்கள். எனது பெரிய தந்தை வடபல சேனையின் மாதண்ட நாயகராக நியமிக்கப்பட்டு காஞ்சியில் வாசம் செய்ய முடிவு செய்தார். கடல நதியை கடந்து அவர் தெற்கே சென்றால் அவர் உயிருக்கு ஆபத்து என்பதால் எனது பாட்டி வானவன் மாதேவியின் தந்தை அவரை தஞ்சைக்கு அனுப்ப மறுத்தாராம். தான் காஞ்சியில் இருந்தபடியே சோழத்தை ஆள நிச்சயித்து காஞ்சியில் ஒரு பெரிய அரண்மனையை தேடியிருக்கிறார் ஆதித்த கரிகாலர். பல்லவர்களின் அரண்மனை ஒத்தாடை மாளிகை மிகவும் சிறியதாக இருந்ததால் புதிய மாளிகை ஒன்றை எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார். அப்போது பிரபல மாளிகை என்கிற பாழடைந்த மாளிகை ஒன்று தட்டுப்பட அதனை இடித்து கட்ட முடிவு செய்திருக்கிறார். சரியாக கங்க மன்னன் பிருத்திபதி பரிசாக அளித்த பானபத்திரம் கிடைக்க அதன் மூலம் தங்க சுரங்கங்களை கைப்பற்றி அந்த சுவர்ணத்தை கொண்டு காஞ்சியில் பொன்னாளியை எழுப்பினார் ஆதித்த கரிகாலர். பிரபல மாளிகையை இடித்த போது பல்லவர்களின் பொக்கிஷமான அத்திமலை தேவனின் சிலை கிடைத்திருக்கிறது. அதற்குரிய உக்ரோதியம் என்கிற ஆபரணமும் பழையாறை கஜானாவில் இருந்திருக்கிறது. உக்ரோதயத்தை அணிவித்து அத்திமலையானை கொண்டு ஒரு மன்னன் அசுவமேத யாகத்தை செய்தால் உலகையே வெல்லலாம் என்று அறிந்த எனது பெரிய தந்தை ஆதித்த கரிகாலன் அந்த சிலையையும் உக்ரோதயத்தையும் கைப்பற்றி பதுக்கினார். தன் மன்னனாக அரியணையில் அமர்ந்ததும் அசுவமேதம் செய்ய வேண்டும் என்று காத்திருக்க கடம்பூரில் அவரது பிணம் கிடைக்கிறது. தான் கொலை செய்யப்படுவோம் என்று எதிர்பார்த்திருந்த ஆதித்த கரிகாலர் பல்லவ பொக்கிஷங்களை பொன்னாளியில் பதுக்கி வைத்திருக்க வேண்டும். அவற்றை கைப்பற்றி நாம் அஸ்வமேதம் செய்தால் நம்மை பிடித்த சோழ கிருமியும் நீங்கும், ஆதித்த கரிகாலனுக்கு மன அமைதி கிட்டும் ராஜேந்திரன் கூறினான். வீரமாதேவி திகைத்தாள். குந்தவை தனது மரணப்படுக்கையில் இதே கோரிக்கையைத்தானே விடுத்திருந்தாள். மன்னரே, குந்தவை பிராட்டியாரும் என்னிடம் இதே கோரிக்கையை தான் தனது மரணப்படுக்கையில் இருந்தபோது விடுத்திருக்கிறார். இருக்கலாம், ஆனால் எனது தந்தை விடுத்த கோரிக்கையின் நோக்கமும் எனது அத்தையார் விடுத்த கோரிக்கையின் நோக்கமும் வேறாக இருக்கும்.
அஸ்வமேதம் செய்தபின் அத்திமலை தேவனின் சிலையையும் உக்ரோதத்தையும் மீண்டும் காஞ்சி அத்திமலையானின் ஆலயத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பது ஆதித்த கரிகாலனின் விருப்பம். அதைத்தான் எனது தந்தை தெரிவித்திருந்தார். எனது அத்தையார் இந்த எண்ணத்தை பிரதிபலித்தாரா? ராஜேந்திரன் கேட்டான். இல்லை, தலையசைத்தாள் வீரமாதேவி. பூதாகரமாக வளர்ந்திருக்கும் சோழ கிருமியை நீக்க வேண்டும் என்பதற்காக நான் பாடுபடுகிறேன். வருங்கால நமது சந்ததியினர் நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால் இனி சோழ மண்ணில் சூழ்ச்சிகள் அரங்கேறக்கூடாது. சூழ்ச்சிகளால் தான் சாபங்கள் தெருளுகின்றன. போரில் சோழர்கள் செய்யும் கொலைகள் போதும். சூழ்ச்சி கொலைகள் இனி தேவையில்லை. எனவே அத்திமலையானின் சிலையை கண்டெடுத்து அஸ்வமேதம் செய்து ஆதித்த கரிகாலரின் மனதை குளிர்வித்துவிட்டு பிறகு நாம் அதனை அத்திமலையானின் ஆலயத்தில் சேர்ப்போம், ராஜேந்திரன் கூறினான். பொன்னலில் நான் நன்றாக அலசி தேடிவிட்டேன் அரசே. அங்கே பொக்கிஷங்கள் இருப்பதற்கான அறிகுறிகள் இல்லை, வீரமாதேவி கூறினாள். எங்கிருந்தாலும் அதனை தேடி கண்டுபிடிப்போம். பரகேசரி, உமக்கு இந்த பொறுப்பை தருகிறேன். எப்பாடுபட்டாவது அத்திமலை தேவன் சிலையை கண்டுபிடிக்க வேண்டும். எனது பெண் மங்கையின் புதல்வன் அனபாய ராஜேந்திரன் மற்றும் எனது மனைவி வீரமாதேவி இருவரும் உங்களது தேடுதல் வேட்டைக்கு உதவியாக இருப்பார்கள். ராஜேந்திரன் கூற பரகேசரியும் வீரமாதேவியும் தலைபணிந்தனர். ராஜராஜ சோழனின் புதல்வியும் முதலாம் ராஜேந்திரனின் தங்கையுமான குந்தவி வேங்கி நாட்டு மன்னன் விமலாதித்தனை மணந்து கொண்டாள். அவர்களது மகன் ராஜராஜ நரேந்திரனுக்கு தனது மகள் அம்மங்கையை மணமுடித்தான். அவர்களுக்கு பிறந்த மகன்தான் அனபாய ராஜேந்திரன். இவன் தனது தாத்தா முதலாம் ராஜேந்திரன் மாளிகையில்தான் வளர்ந்தான். சோகம் என்னவென்றால் முதலாம் ராஜேந்திரனுக்கு 4 மகன்கள் இருந்தும் அவர்கள் யாராலும் நிலையான ஆட்சியை காண முடியாமல் ராஜேந்திரனின் பெயரன் அனபாயன்தான் முதலாம் குலோத்துங்கனாக பதவியேற்கிறான். இதனை நாம் உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். காரணம், சோழ கிருமி பூதாகரமாக வளர்ந்து கொண்டே போகிறது. கருவூர் தேவர் அதனை பார்த்தபோது இல்லாத உக்கிரம் நேற்று அதனிடம் தெரிந்திருக்கிறது. அந்த கிருமியை கண்ட சிற்பி பெருந்தச்சனர் சோமாஸ்கந்தர் அதிர்ச்சியில் மரணமடைந்தார். ராஜேந்திரன் கூற வீரமாதேவி அச்சத்துடன் தனது தமையன் பரகேசரியை நோக்கினான். உடனே பணியில் இறங்குகிறோம், பரகேசரி கூறினார். சோழ கிருமியை ஒழிக்க வேண்டும். இனி சூழ்ச்சிகள் சோழத்தில் நிகழக்கூடாது என்று உறுதிபட கூறியுள்ளான் ராஜேந்திரன். தனது பெரியப்பன் ஆதித்த கரிகாலன் சூழ்ச்சியால் கொல்லப்பட்டதால் தான் சோழ கிருமி வளர்ந்துள்ளதாக நினைக்கிறான். அந்த கிருமியை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறான். ஆனால் அந்த கிருமி நீங்குமா? தஞ்சை பெரிய கோவிலில் கருவூர் தேவர் கண்டிருந்த ஈட்டியுடன் அலையும் அந்த கரியுருவத்தை கொண்ட சோழ கிருமி நீங்குமா என்பது போக போகத்தான் தெரியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.